குட் ஈவினிங் டு ஆல். பிரெக்னன்சி 13th வீக். இப்போ நீங்கள் செகண்ட் ட்ரைமஸ்டருக்குள்ளே என்டர் ஆகிட்டீங்க. இப்போ இருந்து உங்களுக்கான மார்னிங் சிம்டம்ஸ், அதாவது வாமிட்டிங், டிசீனஸ், உங்கள் செஸ்ட் பெயின் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இனி குறைய ஆரம்பிக்கும். இப்போ உங்கள் பேபியோட சைஸ் 6.7 சென்டிமீட்டர். உங்கள் பேபி இன்னமும் நல்லா டெவலப் ஆக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்கள் பேபியோட ஃபிங்கர் டிப் எல்லாம் ஃபார்ம் ஆகும். சில பேபி அவங்க ஃபிங்கர்ஸை சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுதான் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க உங்ககிட்ட இருந்து மில்க் எடுத்துக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பேபியோட செக்ஸ் ஆர்கன் நல்லா டெவலப் ஆகி இருக்கும். உங்கள் பாடி கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதாவது உங்கள் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மில்க் பேர் தான் கொலஸ்ட்ரால். அதை இப்போ இருந்தே உங்கள் பாடி ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ட் ஆகும். இதனால சிலருக்கு மில்க் லீக்கேஜ் இருக்கவும் சான்சஸ் இருக்கு. அடுத்து முக்கியமாக இந்த வீடியோவை இப்போ ஜென்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அதுவும் இப்போ உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா இது உங்களுக்காக தான். இப்போ உங்கள் ஒய்ஃப் எதிர்பார்க்கறது உங்களோட அரவணைப்பை தாங்க. அவங்கள சுற்றி கேர் பண்ணிக்க எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்டோட அரவணைப்பை தான் ரொம்பவே விரும்புவாங்க. என்னதான் நீங்க ஹெவி ஒர்க் லோட்ல இருந்தாலும் கொஞ்சமாவது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்படி இருந்தது உனக்கு இன்னைக்கு பரவாயில்லையான்னு ஆறுதலா 2 வார்த்தை பேசுங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். தினமும் கொஞ்ச நேரமாச்சும் அவங்கள ஆறுதலா ஹக் பண்ணுங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னா அவருக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். மேலும் இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.